श्रियकान्ताय कल्याणनिधये निधनेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. பக்தர்கள்லாம் பகவான்கிட்ட எது மாதிரி நடந்துட்டாலும் அவருக்கு கோபமே வர்றதில்லை. பக்தர்கள் அத்தனை பேர்த்தையும் பக்தி இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாராம் பெருமாள். நேற்றைய தினம் பகவானை அர்ச்சனையெல்லாம் பண்ணி அவனுக்கு திருவமுது சமர்ப்பணம் பண்ணி அதை சாப்பிட்டோன்னே விசேஷமான ஞானம் வந்து ஆண்டாளுக்கே விசேஷமான ஞானம் வந்துதான். மற்ற நந்தகோகுலத்தில் இருக்க அத்தனை கோபிகைகளுக்கும் விசேஷமான ஞானம் வந்தது. இந்த பிரசாதத்தினுடைய மகிமை என்னன்னா, அந்த பிரசாதத்தை தூக்கி சாப்பிடணும், எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அந்த பிரசாதத்தை பகவானே சாப்பிட்டதா நம்பி அதை நாம் உள்ள சாப்பிடும் பொழுது எப்படி ஒரு பஞ்சை நெருப்புல போட்டோன்னு அது பஸ்பமாறுதோ, அது சாம்பலா போறதோ, அது மாதிரி நாம வயிற்றுக்கு எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகுது. உள்ள ஜாட்டராக்னின்னு ஒன்று இருக்கு, அதுதான் டைஜஷன் அப்படின்னு சொல்றா. அது வேலை பண்ணாதான் ஒருத்தனுக்கு அவனுக்கு ஜீரணமாறுது அப்படின்னு தெரியறது. அதுலேருந்து அந்த ஜீரணமாற சக்தி எப்படி போறதோ அது மாதிரி பகவானுடைய பிரசாதமாக இருந்தால் அது அத்தனை பாபத்தையும் போக்குறது. அதே சமயம் பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அதே சமயத்திலேயே புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கறதா அந்த பிரசாதம். அந்த பிரசாதத்தை நேற்று சாப்பிட்டா, அப்படி நேற்று சாப்பிட்ட உடனே இவருக்கு ஞானம் வந்துருக்கு. நாம ஒரு கால் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஞானம் வந்துருக்கு. ஒரு சின்ன சகஸ்ரநாம சொன்னா கூட காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னு நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா, காயேன வாச்சா நான் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ அவயவங்களாலேயோ ஏதோ தப்பு பண்ணியிருந்தா, இயற்கையா ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது வேற ஏதாவது தவறு பண்ணிட்டு இருந்தா, இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அந்த விதிகளுக்கு மாறாக நான் நடந்துட்டு இருந்தா அத்தனையும் கருணை உள்ளத்தோட கூட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றது சகஸ்நாமத்து. ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாராயணா, நீ எனக்கு அத்தனை புண்ணியத்தையும் கொடுத்து என்னை தப்புலிருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் இந்த ஸ்லோகம் அவசியம் சொல்லணும். நமக்கு தெரியாம இருந்த தவிர நாம உணரணும். இத்தெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றதுதான் இன்றைக்கு பாசுரத்துல கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துருப்போம். நாங்கெல்லாம் நித்தியம் மாடு மேய்ச்சிட்டு இருப்போம். அப்படி மாடு மேய்ச்சி கட்டு சாதம் எடுத்துட்டு மாடு மேய்ச்சின்னு போவான். மாடு மேய்க்கிறவா என்ன பண்ணுவா, அந்த மாடுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, அது நடக்க தான் ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் கட்டி வச்சிடுறோம். கட்டி வச்சா அது ஆரோக்கியமா இருக்காது. மாடு அதை சுதந்திரமா விடணும், அது போய் மேயணும். அது மேய்ஞ்சி அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல அது உட்காந்து அசை போட்டு சாப்பிட்டு அது வேர்க்க விறுவிறுக்க இருக்கும் பொழுது அது ஆரோக்கியமா இருக்கிறது. அது ஆரோக்கியமா இருந்தா யார் எஜமானனோ அவனும் ஆரோக்கியமா இருக்கான். இது யாருமே இப்போ பசுமாடே வச்சுக்கிறது இல்லை. அப்படி வச்சுட்டு இருந்தாலும் கட்டி வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. அது இல்லாம அதை சுதந்திரமா விடணும்னு சொல்றது. அப்படி போகும் பொழுது இந்த மாடு மேய்க்கிறதுக்காகவே நந்தகோகுலத்தில் இருக்கவர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணலாம். அதனாலதான் அவள்கிட்ட ஐஸ்வர்யம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்படி மாடு மேய்க்கும் பொழுது கட்டு சாதம் கட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கட்டு சாதம் கட்டி எடுத்துட்டு போய் மாடு மேய்ச்சிட்டு மாடை மேய விட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சேர்ந்துருவோம், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவா. அப்படி சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு வர்றது உலகத்தினுடைய விதியே எனக்கு தெரியாது. நான் தர்மம் சாஸ்திரம் வேதம் இதெல்லாம் பார்த்ததில்லை. அதனால அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து அது உன்னை பூஜிக்கிற அளவுக்கு ஞானம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. உந்தன்னை பிறவி பெருந்தொன்னை புண்ணியம் ஆமடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. நேற்றும் கோவிந்தான்னு சொல்றா, இன்னைக்கும் கோவிந்தான்னு சொல்ற. ஏ கோவிந்தா, உனக்கு நாங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம், இதெல்லாம் இல்லை அப்படியே நாங்க பண்ணாதான் உனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதே சமயத்துல திருப்பாவை சொல்றவா எத்தனை பேர் இருக்கா, ஏற்கனவே சொன்ன எத்தனை ஆழ்வார்கள் இருக்கா. பகவானுக்கு அதெல்லாம் சொன்னாதான் திருப்தியா அப்படின்னா அத்தனை பேரும் சொன்னா திருப்தி,
சொல்லாட்டி ஏதாவது நஷ்டமா அப்படின்னா சொல்லாதவாளுக்கு தான் நஷ்டம். யாரும் சொல்லாத. அதனால நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதான் சொல்றேன் பாருங்க, நேற்று கூட பிரகலாதன் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே திருப்பி கொடுக்குற பிரபுவேன்னு சொல்றார் பிரகலாதன். ஒரு புஷ்ப சாதனா நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு, நம்ம மனசுக்கு கஷ்டமே வர்றது கிடையாது. சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி அதை சமர்ப்பணம் பண்ணா நாம கஷ்டமே படுறது கிடையாது. ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தினா சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி அவரை சந்தோஷப்பட்டா நம்ம வஸ்திரத்துக்கே குறையில்லாம இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி பகவானுக்கு சாத்தது மொத்தம் நமக்கு 10 பங்கா திரும்பவும் கிடைச்சிடுறது. அதனால அது கூட எங்களுடைய சுயநலம் தாங்கிற. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால். நாங்க உன் மேல உள்ள பிரியத்தினால உன்னை ஒருமையில பேசிட்டோம். ஏ கிருஷ்ணா, ஏ ராமா இப்படிலாம் கூப்பிட்டுட்டோம். நீ அதெல்லாம் பார்த்து என்னடா இது சர்வேஸ்வரன் தேவாதி தேவனுக்கெல்லாம் ராஜானா என்ன போய் ஒருத்த மரியாதை இல்லாம சொல்றான்னு சொல்லாத. அது அன்பினால். அன்புனால சொன்னோம். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். நீ இந்த விதங்கள் எல்லாம் நாங்க அவசியம் தப்பு பண்ணிருப்போம். அந்த தப்புல முக்கியமா எனக்கு தெரியறது நான் உன்னை ஒருமையில பேசிப்பேன். அந்த ஒருமையில பேசுறது மகா தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒன்னுட்டு வச்ச ரொம்ப பிரியம். நம்ம 2 பேருடைய உறவு இருக்கு பாரு, உலகத்துல வேற யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. உன்மேல நான் வச்ச பக்தியை யாரால பிரிக்க முடியும்? சுவாமிகிட்ட ஒருத்தன் ஒரு முறை பிரிய வச்சுட்டான்னா நித்தியம் பகவானை தரிசனம் பண்றதுன்னு ஒரு 10 நாள் பழகிட்டானா போதும். 10 நாள் பழகிட்டானா அவன் வாழ்க்கையில அது பண்ணாம இருந்தா அவனுக்கு ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அவன் எங்கேயோ டூர் போறான்னு வச்சுப்போம். அவன் டூர் போறான்னா இன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணாம நாம சாப்பிட்றோமேன்னு அவன் மனசு அடிச்சுட்டே இருக்கும். அந்த உறவு வேற யாராலையும் பிரிக்கவே முடியாதான். பகவானும் இவன் வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். நாளையோட திருப்பாவை முடியறது. சுவாமி மார்கழி மாசம் முடிஞ்சிருக்கு, அதனால இனிமே யாரும் வரமாட்டான்னு அவர் தீர்மானம் பண்றது கிடையவே இல்லை. அவர் அந்த மாதிரி நினைக்கிற. அவர் நம்ம பார்க்க அத்தனை பேர் வந்திருந்தாலே இவாளெல்லாம் நாம தவற விட்டுட்டோமே நினைக்கிறாரா பகவான். அவர் நீ எவ்வளவு பிரிய வைக்கிறியோ அதை விட 100 பங்கு ஜாஸ்தியா அவர் பிரிய வைக்கிறாராம். அப்படி பிரிய வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா உன்னை வரும்படியா பண்ற. வரும்படியா பண்ணோன்னா அவர் மேல ருச்சி இருக்கா மாதிரி பண்ற. அப்படி ருச்சி இருக்கா மாதிரி குழந்தைய முதல்ல சாப்பிட்றதுக்கு சக்கரை தண்ணி விடுறா அம்மா. அந்த சக்கரை தண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் வேற எதை கொடுத்தாலும் அந்த குழந்தை அதுவோன்னு வாயை திறக்கிறது. அதுக்கப்புறம் அது அத்தனை ருசிக்கும் பழகிண்டு அதுக்கப்புறம் அதுல வேற என்னென்ன அந்த சாப்பாடு எல்லாம் அதுக்கு பிடிச்சிருக்கோ அத்தனையும் அது சாப்பிட்றதுக்காக வாயை திறக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட திறக்கிறவன் தான். அது மாதிரி பகவான முதல்ல ஒரு கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் ஒருத்தன் பழகிட்டான்னா அப்புறம் அவர் ஒன்றை விடுறதே கிடையாது. அதனாலதான் சுவாமிக்கு நாமாவளியில ஓம் அச்சுதாய நமஹா. ஏ அச்சுதா உனக்கு நமஸ்து. அச்சுதன்னா விடவே தெரியாதவர். பக்தன்னு ஒரு முறை அவர் நினைச்சுட்டான்னா அப்புறம் அவனை எக்கார்ந்து கொண்டு நம்ம கையை விடணும்னு அவருக்கு தோணவே தோணாதான். எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு தோணிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட பகவானுடைய விசேஷமான அன்பை எங்களும் உங்களையும் வேற யாராலையும் பிரிக்க முடியாது. நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்களே மன்னிச்சிடணும். அப்படி மன்னிக்கிறது மட்டும் இல்லாம இத்தனை நாள் நாங்க திருப்பாவை சொல்லிட்டு இருந்தோமே, அந்த திருப்பாவினுடைய பலனை பரிபூர்ணமான உங்களுடைய வரத்தை எங்களுக்கு கொடுக்கணும். இதுவரையும் இப்படி கூட அப்படி கூடன்னு கேட்டுட்டு இருந்தா இப்ப சுவாமியே நீ கிருபை பண்ணு போதும், நீ அனுகிரகம் பண்ணு, நீ அருள் பண்ணு போதும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு ஒரு புதுவால் தூக்குனா அந்த குழந்தைக்கு பயம் வருது. அந்த குழந்தை இதே அம்மாட்ட இருந்ததுன்னா அந்த குழந்தை யார் வந்தாலும் பயப்படுறது இல்லை. அம்மாவனுடைய கையில இருக்கும்னு ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு. அது மாதிரி பகவானுடைய அருள் இருந்தா, அவருடைய கிருபை இருந்தா வேற ஒன்னும் பண்ண முடியாது. கட்டமும் நம்ம கிட்ட வராது, துக்கமும் வராது, எந்த விதமான தொல்லைகளும் வராது, மனோபாதையும் உண்டாகாது, வியாதியும் வராது. அத்தனை விதமான சௌக்கியமும் பகவான் கொடுத்துருவாங்க. எது வேணும் அப்படின்னா அவருடைய கடாட்சம் வேணும், அந்த கருணை வேணும். அந்த கருணைக்காக தான் இவ்வளவு சிரமப்படும். அது வாங்குறது ரொம்ப ஒரே ஒரு வாட்டி லைசன்ஸ் எடுக்கிறது தான் கஷ்டம். 8 போடு 10 போடுன்னு என்னமோ சொல்றாங்க. அதை ஒரு தடவை போட்டானோ அப்புறம் அவன் 20 வருஷம் அவனுக்கு கவலையே கிடையாது.
அது மாதிரி பகவானுடைய கிருபை இருந்துருச்சுன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவா நீ தாராய், நீ அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணு. இறைவான்னு சொல்ற, இறைவான்னா இவர் அவர் அப்படிலாம் சொல்லல, எல்லாருக்கும் யார் தலைவனோ அவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. இறைவா நீ தாராய், நீ அத்தனை பேருக்கும் வளர்ந்து கொடுத்து எங்களை கடாட்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தை தான் சாப்பாடு நேற்றைக்கும் இன்றைக்கும் அன்னத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றது பாசுரத்தை தாயாரே சொல்றா. அன்னம் நல்லிந்தியாக்கு வேதம் சொல்றது. அன்னம் இருந்தா அதை மிதிக்காதேங்கிறது, தட்டுல சாதம் போட்டதுக்கு அப்புறம் அதை சாப்பிடாம இருக்காது, அதை நிந்தனை பண்ணிடாதேங்கிறது. அதே மாதிரி அந்த சாதத்தை எரிஞ்சிடாதுங்கிறது, அதனாலதான் இறைக்காம சாப்பிடணும். அதே மாதிரி அதை ரசிச்சு சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது அது மகாலட்சுமிக்கு, அந்த மகாலட்சுமி தான் நம்ம கிட்ட இருக்கான்னு நினைச்சு சாப்பிடணும். இப்படிதான் சாப்பாடு சாப்பிடணும். இப்படி சாப்பிடாதவனுக்கு தான் பலவிதமான குறைகள்லாம் வருது. அந்த குறையெல்லாம் போகணும்னு தாயார் நமக்காக நேற்றுக்கு இன்னைக்கும் பிரார்த்தனை பண்றா. அந்த பிரார்த்தனையில ஆகாரத்தை சேர்த்துக்கிறான். நேற்றுக்கும் பால் சோறுங்கிறா, இன்னைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணுங்கிற. இவன் அவன் இல்லாம அத்தனை பேரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா. அந்த அன்னத்துக்கு அவ்வளவு விசேஷம். யாருக்கு சாதம் இல்லை அப்படின்னா அவன் தான் கஷ்டப்படுறான்னு அர்த்தம். சாதம் இல்லாதவன் தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய மழை பெய்யறது, முதல்ல கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல ஆகாரம் தான் கொடுக்குறான் ஒரு மனுஷனுக்கு. ஆகாரம் அவ்வளவு தேவையா இருக்கு. அந்த ஆகாரத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டாள் நமக்காக பிரார்த்தனை பண்றான். அத்தனை பேருக்கும் ஆகார கஷ்டங்கள்லாம் இல்லாம சகல சௌக்கியமும் உண்டாகும். நாளைக்கு கல்யாண உற்சவம் சுமார் ஒரு 8:30 மணிக்கு மேல ஆரம்பிச்சு ஒரு 11:30 மணிக்குள்ள கல்யாண உற்சவமானது முடிஞ்சிடும். எல்லாரும் கல்யாண உற்சவத்துல கலந்துக்கலாம். கல்யாண உற்சவத்துக்காக நான் இது ஆண்டாள் சொல்லும்படியா இந்த பிரசாதத்தை அத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அந்த பிரசாதத்தை எல்லாரும் ஸ்வீகரிச்சுட்டு பகவானுடைய கிருபை அடையணும். யாராவது இன்னும் பிரசாதத்துக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தவாளுடைய பணத்தை தான் இப்போ நம்ம கோவிலே வழக்கம் ஒன்று வச்சிருக்கோம். யார் எதுக்கு தட்சிணை கொடுக்குறாங்களோ அது அதுக்கு தான் உபயோகப்படுத்துறது. இப்போ புஷ்பம்னு ஒன்று கொடுத்தா புஷ்பத்தை தவிர வேற இன்னொருத்துக்கு உபயோகப்படுத்தாதேன்னு நான் சொல்றது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னா உள்ள இருக்கவன் தான் தோண பண்றான். நமக்கு அந்த சுவாமி இவங்கிட்டேருந்து நம்ம புஷ்பம் சாத்திக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனால நம்ம கோவிலே ஒரு சட்டம் வச்சிருக்கோம். நாங்கள் யார் எதுக்காக கொடுக்கறது, அப்புறம் நாளை காலையில வந்து பிரசாதத்துக்கு பணம் கொடுத்தா நம்மளால சேர்த்துக்க முடியாது. அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுக்குறவா கொடுத்துட்டு நாளையோட இந்த திருப்பாவை மகோத்சவமானது ஆண்டாளுடைய அருள்னாலையும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவானுடைய கிருபையினாலையும் பரிபூர்ணமா பூர்த்தியாகி கல்யாணத்தோட பூர்த்தியாகிறது. அத்தனை பக்தர்களும் சுவாமியினுடைய கிருபையை சேர்ந்து எல்லா வருஷமும் இதே மாதிரி சொல்லும்படியான வாய்ப்பு அவர் நமக்கு கொடுத்து நம்மளை க்ஷேமமா வச்சிருக்கணும்னு நாங்க அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாளைக்கு கல்யாண உற்சவம் தவறாம இருந்துக்கோம். இவ்வளவு நாள் திருப்பாவை சொன்னவா அத்தனை பேரும் ஆண்டாளை சேர்த்து ரெங்கமன்னாரோட சேர்ந்து இருக்கிற ஆண்டாளை பார்க்கணும்னு ஒரு விசேஷம். அந்த ஆண்டாள் கல்யாணம் வராம உங்க சௌரியத்துக்காகலாம் தான் அந்த டைம் வச்சிருக்கு. டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம், சாப்பிட போயிடலாம், சாப்பாடு வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது அந்த அன்னதானங்களாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாரும் கலந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவானுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகும்படி கேட்கணும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.